அடுத்து வகுப்பறையில் குழு விளையாட்டுகளில், அதாவது குழு வேலை செய்யும் போது மாணவரிடம் இருக்க வேண்டிய ஒரு நல்ல பண்பு இறுதி வரைக்கும் வேலையில் ஈடுபடுதல். பின்வற்றுள்ள இலங்கையின் கிராமிய விளையாட்டுகளில் ஒன்று சடுகுடு. பின்வரும் விளையாட்டுகளில் உடல் சக்தி அதிகமாக விரயமாகும் விளையாட்டு கயிறடித்தல். சரி. ஆன்மீக செயற்பாட்டிற்காக மூலம் நமக்கு கிடைக்கும் பயன்களில் ஒன்று மன அமைதி. முகம் காட்டுவது என்ன விட சொல்லுங்க ஜினசிதா. மகிழ்ச்சி. இரண்டாவது விடைய சரி. அப்ப மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டின் சரியான ஒழுங்கு. உனது உள்ளத்தில் திடமான பிரார்த்தனை உதிக்கட்டும், அதான் ஷார்ட்கட். உடலை தளர்த்தல், மனதை தளர்த்தல், மன உறுதி, பிரார்த்தனை மலரும். முதலாவிடை சரி. அவசர நோயாளர் வண்டியில் இலக்கம் 1990. சிறுவதுஷ்பிரயம் தொடர்பாக 1929. இங்கிலாந்துல பிறந்து இலங்கையில குடியேறி விஞ்ஞானி ஆதர்சி கிளார்க். ஒரு மாணவர் என்ற வகையில் நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் மிக சரியானது நாட்டின் பொது சொத்துக்களை பாதுகாத்தல். வீட்டு தோட்டம் செய்ய தரையின் அமைவுடன் எவ்வாறு இருக்க வேண்டும்? சமதரை. அடுத்த பாருங்க, வீட்டு தோட்டத்தில் பயிரிடப்படும் பயிர் வகையை கொண்ட கூட்டம் வெண்டி, கத்தரி, மிளகாய். வீட்டு தோட்டம் அமைப்பதால் ஏற்படும் நன்மைகளில் ஒன்று யாவும் சரி. மேல இருக்கிற ரெண்டு விடையும் சரி. நாம் மீள் சுழற்சிக்கு உட்படுத்த வேண்டிய பொருள் மேற்கூறிய யாவும் சரி. ரெண்டும் மீள் சுழற்சிக்கு உட்படுத்தணும். சூரிய ஒளிப்படாத தாவரம் ஒன்றில் காணப்படும் மாற்றம் மஞ்சள் நிறமாக இருத்தல். வீட்டு தோட்டத்தில் வளரும் களையாக அமையாதது கங்கு. வித்து முளைத்தலின் போது முதலில் தோன்றுவது முளை வேர் என்று வந்திருக்கணும் பிள்ளைகள். அதுல முனை என்று இருக்குது. சரியா? அப்ப வேர்ன்றத கொடுக்கும். முளை வேர் என்று வந்திருக்கணும் முதலாவது விட. அடுத்தது, பயிர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உகந்த மண் இருவாட்டி மண். நாற்று மேடை ஒன்றை தயாரும் செய்யும் போது மூன்றாவது விடை சரி. நடுகைக்காக சாம்பலில் பிசைந்து உலர்த்தப்படுவது பூசணி, தக்காளி வித்துக்கள். இரண்டாவது சரி. கீரை காய்கறிகளை சமைக்கும் முன் எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும்? உப்பு நீரில் கழுவுதல். செயற்கை பசலைக்கு உதாரணம் யூரியா. 786 பாருங்க. வீட்டு தோட்ட பயிர்களுக்கு பயிர்கள் எவ்வாறு நஞ்சாகின்றது? கிருமி நாசினிகள் தெளிக்கிறதால். இரண்டாவது விடை சரி. ஞாபக சக்தி அதிகரிக்க வல்லாரை. ஏபி என்னும் பாத்திரங்களில் எடுக்கப்பட்டு ஏ பாத்திர ஈரமான பஞ்சும் பயற்றம் விதையும், பி பாத்திர ஈரமற்ற பஞ்சும் பயற்றம் விதையும் வைக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களின் பின்பு அவதானித்த போது ஏ பாத்திரம் முளைச்சிருக்கும். பி பாத்திரம் முளைச்சிருக்கு. அதே அதுக்கு தண்ணி இல்லை. தோட்டத்தில் செவ்வந்தியை நடுவதன் நோக்கம் பூச்சிகளை விரட்டுறதுக்காக. அதிகளவான நீர் தேவைப்படும் தாவரம் பப்பாசி. வேரிலும் செடியிலும் காய்க்கும் தாவரம் நிழலுக்காக பயன் கருதி வளர்க்கப்படுவது. நிழலுக்காகவும் பயன் கருதியும் வளர்க்கப்படுவது மா. வீட்டு தோட்டத்தில் நேரடியாக நடுகை செய்யப்படும் பொருத்தமான வித்து புடோ. அதுக்கு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லித்தாரும். சோழ தாவரத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தும் பீடை சேனை புழு. மூன்றாவது விடை சரி. இளம் இலைகளை மஞ்சள் நிறமாக மாறும் தாக்கத்துக்குள்ளாவது
வெண்டி. கடும் மழைத்தாக்கத்தால் அழிவடைவது நெல். பாடசாலை தோட்டத்தில் ஒன்று அமைக்க வேண்டியது பாடசாலை தோட்டம் ஒன்றில் அமைக்க வேண்டியது